இல்லை நான் பேசி முடிக்கல. தேங்க்யூன்ட்டிங்கன்னா எப்படி? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆல் இண்டியா ஃபேன்ஸ் ஏகே மட்டும்தான், வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மட்டும்தான். 2004ல் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போல்லாம் சின்ன பையன் பார்த்ததில்ல, இப்போ பார்க்க சொல்ல நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி தலையோட ரீரிலீஸ்க்கு. ஏதோ ஆன்சர் கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி தலையோட ரீரிலீஸ்க்கு. ஒர்க்கிங் டே தான், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2004ல் நான் வந்து அப்போ தான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அந்த படம் பார்த்தேன். இன்றைக்கி வந்து திரும்பியும் அதே கிரேஸு கொஞ்சம் கூட இல்லை. த கிரேஸ் ஃபார் திஸ் மேன் நெவர் கோஸ் டவுன். அந்த அளவுக்கு தலையோட ஃபேன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஹாப்பி ஆஸ் அ ஹியூமன். அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா ஹியூமானிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ரீலி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பியும் தலையோட கிரேஸ் நம்ம கொண்டு வரலாம். தேங்க்யூ. ஏதோ ஆன்சர் கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ தான் தலை தீபாவளி, இப்போ தான் தீபாவளி மாரி இருக்கு. நம்பர் 20 தீபாவளி கிடையாது, அக்டோபர் 20 தீபாவளி கிடையாது, இப்போ தான் தீபாவளி மாரி இருக்கு. ஓகேவா? ஆமாம், அப்போ எனக்கு 2 வயசு, இப்போ 23 வயசு. ஆனால் அப்போ 2 வயசில் உங்களே கெஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்களே 2 வயசில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஆனால் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த படத்தை திருப்பி பார்க்க போகிறோமே அப்படின்ட்டு. ஓகேவா? இல்லை நான் பேசி முடிக்கல. தேங்க்யூன்ட்டிங்கன்னா எப்படி? தூத்துக்குடி இஸ் பேக். தூத்துக்குடி குரு. ஓகேவா? அங்கே பாருங்க. கேமராமேன் செட்டு தூத்துக்குடி குரு இஸ் பேக். ஓகேவா? தலை ரசிகன். ஓகேவா? தளபதி தொண்டன் கிடையாது, ஒன்லி ஒன் தலை ரசிகன், தலை வெறியன்னு கூட சொல்லிக்கிங்க. ஓகேவா? அந்த அளவு வெறித்தனமாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? அஜித்தை பற்றி 2 வார்த்தை: தன்னடக்கமானவர், தன்னம்பிக்கையானவர். ரசிகரை வந்து அடுத்ததுக்கு அவர் யூஸ் பண்ண மாட்டார். அவரோட சுயநலத்துக்காண்டி யூஸ் பண்ணது கிடையாது. இன்ன வரைக்கும் அவரோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போகிறாரு. என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆல் இண்டியா ஃபேன்ஸ் ஏகே மட்டும்தான், வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மட்டும்தான். கிங் ஆஃப் பாக்ஸிங், ஓப்பனிங் கிங் ஆஃப் பாக்ஸிங், வேர்ல்டில் எல்லாமே ஏகே மட்டும்தான், வேறு யாரும் ஏகே ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மட்டும்தான் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். இன்னி வரைக்குமே அவர் ரெக்கார்டு யாரும் முறியடிக்கவே இல்லை. எவ்வளோ பேர் வராங்க, ரஜினி, விஜய் எல்லாருமே வராங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னா ஏகே மட்டும்தான். ஏகேவை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அவர் தான் தமிழ்நாடு கிங் ஆஃப் பாக்ஸ் ஓப்பனிங் கிங், அவர் மட்டும்தான். அவர் ரெக்கார்டு யாரும் முடியாது. இன்னி வரைக்கும் 2025 அவர் ரெக்கார்டு குத்துருவாங்க. 2025 குட் பை கலி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, 205 கோடி. தமிழ்நாடு மட்டும் கலெக்ஷனு வேறு லெவலில் போனால் எங்கேயே போயிடும். போதுமா? ஏகே மட்டும்தான் நம்பர் 1. தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு போய் ஏகே யாரும் பண்ண முடியாது. ஓகேவா? 2004ல் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போல்லாம் சின்ன பையன் பார்த்ததில்ல, இப்போ பார்க்க சொல்ல நல்லா இருந்தது. ஏங்க நீங்கள் மூடுங்க. நான் எப்படி வந்திருக்கேன் பாருங்க, வேட்டி கலந்தது கூட தெரியாமல் ஆடிட்டு இருக்கேன். இவெல்லாம் வந்து பேசுகிறாங்க. சார் நீங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள். சார் படத்தை பற்றி நான் சொல்லணும் சார். சொன்னதை அப்படியே நான் திருப்பி சொல்கிறேன். அந்த தீபாவளி சாங்குக்கு தீபாவளி சாங்கு ரிப்பீட்டு கேட்டு திணற விட்டாச்சு தேட்டரை. நம்ம ஃபேன் தான் அவரு, தலை ஃபேனு. இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரா? சரி ரைட்டு, நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மைக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு நீங்களும் போய் படத்தை போய் பாருங்க, நல்லா இருக்கும். அப்படிதான் இருப்பான் தலை படம்.